எல்லாருக்கும் வணக்கம். இந்த பொள்ளாச்சி பிரச்சனையை பற்றி சோசியல் மீடியாவில் வருகின்ற டிஸ்கஷன்லாம் பார்க்கும்போது ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்குது. அதாவது ஒரு பெண் குழந்தையை எப்படி வளர்த்தணும்னு சொல்லி இந்த சமுதாயத்தில் சில கட்டுப்பாடுகள் வச்சுருக்கோமோ அதே மாதிரி ஆண் குழந்தைகள் இப்படி தான் வளர்த்தணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு வந்தால் தான் இந்த சமுதாயத்தில் இந்த மாதிரி தவறுகள் வராது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாருமே பேசுனாங்க. ரொம்ப நல்ல பாயிண்ட். அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பேசணும். அதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனையுடைய வேர் என்ன அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த வேரை கண்டுபிடிக்காமல் வெறும் கிளைகளை வெட்டிட்டு இருக்கனாலையோ இல்லை இலைகளை வெட்டிட்டு இருக்கனாலையோ யாருக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சோசியல் மீடியாவில் வருகின்ற நட்பு மூலமாக தான் இந்த மாதிரி தவறுகள் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. சோசியல் மீடியாவுக்குள்ளே சுருங்கி போன நட்புனால் மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா, ஒரு காலத்தில் நட்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா மெசேஜில் ஒரு 4 மெசேஜ் பேசுவாங்க, ஒரு 2-3 நாள் ஃபோன் பண்ணி பேசுவாங்க, அதுக்கப்புறம் நேரில் மீட் பண்ணி பேசுவாங்க. இப்படிப்பட்ட நட்பு இருந்துச்சு. அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணியாச்சும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ நட்பு எப்படி ஆகி போச்சுன்னா ஒரு மெசஞ்சருக்குள்ளே வாழ்கின்ற நட்பாக இருக்குது, வாட்ஸ்அப்புக்குள்ளே வாழ்கின்ற நட்பாக இருக்குது, வெறும் சோசியல் மீடியாக்குள்ளே மட்டும் வெறும் டெக்ஸ்ட்டில் மட்டுமே வாழ்ந்துகிட்டு இருக்க நட்பு மட்டுமே இருக்குது. வாட்ஸ்அப் ஒன்லி நோ கால் அப்படின்னு ஒரு நட்பு இருக்குது. ஃபோன் தயாரிக்கப்பட்டதே ஃபோன் பண்ணுறதுக்கு தான். அதை விட்டுட்டு வெறும் மெசேஜில் மட்டுமே வாழ்ந்துட்டுருக்க இந்த நட்புனால் என்ன பலன் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் எவ்வளோ தூரம் வீடு வரைக்கும் சேர்ந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, வீடு வரைக்கும் சேர்ந்த காதல் கதைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய கேள்வி. உடனே கேட்டாச்சுங்களேன், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பார்த்திங்கன்னா முதல்ல வாட்ஸ்அப்பில் பழகிறோம். கடைசி வரைக்கும் வாட்ஸ்அப்லேயே பழகி வாட்ஸ்அப்லேயே முடிஞ்சு போன ஃப்ரெண்ட்ஷிப்பும் வாட்ஸ்அப்லேயே முடிஞ்சு போன காதல் கதைகளும் எத்தனை இருக்குது இந்த சமுதாயத்தில் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். முதல்ல டைம் பாஸுக்காக அவகிட்ட பேசலாம், டைம் பாஸுக்காக இவகிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற ஒரு சின்ன துரும்பு தான் இங்கே மிகப்பெரிய ஒரு காட்டு தீயாக பார்த்திங்கன்னா பரவி நிற்கிது. போன ஜென்ரேஷனோட இந்த ஜென்ரேஷனில் நம்ம டெக்னாலஜியில் ரொம்ப வளர்ந்துட்டதுனால நம்மள பெரிய பிடிங்கி நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் எமோஷ்னலி நம்ம ரொம்ப வீக்காக இருக்கோம். ஆசையை கட்டுப்படுத்துகிற ஒரு சமூகமாக நம்ம இப்போ இல்லை அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்தவனை பார்த்து நம்ம வசதிகளை பெருக்கிட்டு இருந்த வாழ்க்கை மாறி போய் அடுத்தவனுடைய ஆசைகளை பார்த்து நம்ம ஆசைப்படுற ஒரு சமுதாயமே இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம். அதுதான் பிரச்சனை. பைக் வச்சுருக்கானா நான் பைக் வச்சுருக்கணும், அவன் அந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்கானா அந்த ட்ரெஸ்ஸை நான் போடணும், அவன் 4 பொண்ணுகிட்ட பேசுகிறான் நானும் 4 பொண்ணுகிட்ட பேசணும், அவன் லவ் பண்ணுறானா நானும் லவ் பண்ணணும், அவன் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கானா நானும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவன் என்ன செய்கிறானோ அதை நம்மளும் செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இந்த சமுதாயத்தில் அதிகமாக விதைக்கப்பட்டு இருக்கு. அதை நோக்கி நம்ம நகர்ந்து போயிட்டு இருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய எமோஷன் எல்லாமே சுருங்கி போச்சு. அது எல்லாமே பார்த்திங்கன்னா வெறும் டெக்ஸ்ட்டுக்குள்ளேயே அடங்கி போச்சு. வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்த காதல் கதையும் வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்த நட்புக்காக உட்காந்து விடிய அழுதுகிட்டு ஸ்டேட்டஸ்லேருந்து ஃபோட்டோ எடுத்துட்டேன்னா பார்த்திங்கன்னா நான் சோகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கிற இந்த சமுதாயத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்? வீட்டில் உங்கள் அப்பாவையோ அம்மாவையோ ஃபேஸ் பண்ண முடியாத நட்போ காதலோ உங்ககிட்ட இருந்தால் அது உங்களுக்கும் நல்லதில்லை, இந்த சமுதாயத்துக்கு நல்லது கிடையாது. இன்னொரு கொடுமையான விஷயத்தை வேறு கவனித்தேன். டிக்டாக்ல ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு மாதிரி பார்த்திங்கன்னா நடிச்சு ஒரு வீடியோ பண்ணியிருந்துச்சு. ஏங்க இந்த மாதிரி வீடியோலாம் பண்ணுறீங்க? நம்ம வாங்குகிற 10-5 பிச்சைக்கு இதெல்லாம் தேவையா? எனக்கு என்ன வருத்தமான விஷயமா இருக்குன்னா, அந்த பொண்ணுடைய ஒரிஜினல் வீடியோவில் நமக்கு கொடுக்காத உணர்வையாக நீ நடித்து உணர்த்திட போகிற. நீங்கள் நடித்து பார்த்திங்கன்னா அந்த ஒரிஜினல் வீடியோவை பற்றி பேசுறதோட உங்களை பற்றி பேசுறது அதிகமாகும். அந்த ஒரிஜினல் கண்டென்ட் மேலே இருக்கிற அந்த ஃபோக்கஸை பார்த்திங்கன்னா கண்ட விஷயங்களை பேசி உடனே திருப்பறதுக்கு உண்டான விஷயங்களை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. தயவு செஞ்சு எதை கண்டென்ட்டாக மாற்றணும், எதை நடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல புரிஞ்சுங்க. சினிமாவில் இருக்கிறத பார்த்து நடித்து அது மூலமாக சான்ஸ் தேடுங்க. டிக்டாக்லேயே இருக்கட்டும், எதில் வேணாலும் சான்ஸ் தேடுங்க. ரியல் லைஃப்பில் நடந்த விஷயங்களை சித்தரிச்சு நடித்து அந்த பெண்களுக்கு இன்னும் வலிகளை கொடுக்காதீங்க. ஆண்கள் தான் பெண்களை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லுவீங்க. பெண்களே சில பேர் பெண்களை புரிஞ்சிக்காமல் இருக்கும்போது ஆண்கள் எப்படிங்க புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தயவு செஞ்சு யோசிங்க. சமுத்திரனி சார் நீயா நானால் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பேசும்போது லிமிட் நட்பு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது ரொம்ப கோவப்பட்டார். நட்பு பார்த்திங்கன்னா எல்லை அற்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த காலத்தில் நட்பு எல்லையோடு நிற்கிது, எல்லாமே லிமிட்டில் நிற்கிது. அதுதான் பிரச்சனை. குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா நட்போட எல்லை எதை கடக்கணும்னா வீட்டை கடக்கணும், வீட்டை சேர்ந்து கடக்கணும். வீட்டுக்கு தெரியாத நட்பும் காதலும் தோல்விக்கு மிக அருகில் இருக்கும். ஏன்னா உங்களுடைய நட்புலையோ காதலையோ பிரச்சனை வந்தாலும் அதை தீர்த்து வைக்கிறதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய அட்வைஸராக பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்பாவும் அம்மாவும் கூட நிற்பாங்க. ஆனால் அந்த எல்லையவே நீங்கள் உடைச்சிட்டு நீங்களே எல்லாம் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுனால தான் இங்கே நிறைய பிரச்சனைகள் நடக்குது. ரகசியமான நட்பு ரகசியமாகவே முடிஞ்சு போயிடுது அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ குடும்பத்துக்கு தெரிஞ்சு நட்பையும் காதலையும் பாராட்டினா கண்டிப்பாக அந்த சமுதாயத்தில் மாற்றம் வரும். அதுதான் இந்த பிரச்சனை மூலமாக நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாடம். இதை வச்சு நிறைய பேர் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணுறது? என்ன பண்ண முடியும்? சொன்னால் மட்டும் கேட்டால் மட்டும் அவங்க தெரிஞ்சிடுவாங்களான்னு. எந்த பிரச்சனை நடந்தாலும் அதை வச்சு அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க அரசியல் செய்ய தான் செய்வாங்க. ஆனால் அவங்க பின்னாடி ஓடி பழகிட்டு இருந்த நம்ம எப்பயுமே அவங்க பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கலாமா? ஏன் நின்று திரும்பி பார்த்து நமக்கான சிந்தனை நமக்கு வரக்கூடாதா? சுய சிந்தனையோடு யோசிக்கக்கூடாதா? இந்த சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் நிறுத்தி நிதானமாக எது அரசியலாக்கப்படுது, எது அரசியலாக்கப்படலை, நமக்குன்னு என்ன சுய சிந்தனை வேணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அதை புரிஞ்சுக்காமல் எது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகுதோ, எது அதிகமாக பேசப்படுதோ அந்த டாபிக் பின்னாடியே நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் மாற்றம் அப்படிங்கிறது வரவே வராது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.